கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிறுவர்களுக்கான பூங்காவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் திறந்து வைத்தார். கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன பூங்கா இனாகரேட் பண்ணியிருக்கோம் த்ரூ சிஎஸ்ஆர். ஸோ இங்கே பெட்டிஷன் கொடுக்க வரவங்க, இங்கே இருக்கிற ஸ்டாஃபோட குழந்தைங்க அதை இங்கே யூஸ் பண்ணி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது தீபாவளியை முன்னிட்டு வழக்கமான பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் அறிவிப்புகள் செய்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கிராஸ்கட் சாலை, ஒப்பனக்கார வீதி, ராஜவீதி, இடையர் வீதி, வைசால் வீதி போன்ற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். சின்ன சின்ன மாற்றங்கள் ஆங்காங்கே செய்து வருவதாகவும் கோல்டுவின்ஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் டிராபிக் சிக்னல் அமைத்து அதற்கான முயற்சிகளும் எடுத்து வருவதாகவும் அதற்காக நெடுஞ்சாலை பொறியாளர்களிடம் பேசி வருவதாகவும் சர்வீஸ் சாலையையும் விரிவுபடுத்தும் அவர்கள் தருவதாகவும் கூறினார். மேலும் அதிகப்படியான அறிவிப்பு பலகை வைத்துள்ளதாகவும் விரைவில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றார். அதிவேகமாக வாகனங்களை இயக்குபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு மேல் வேகமாக செல்பவர்களை கேமராவில் கண்காணித்து வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அதனால் பொதுமக்கள் பாலத்தை எச்சரிக்கையாகவும் வேகத்தை குறைத்தும் பயன்படுத்த வேண்டும். அதுவே அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்றார்.